வணக்கம், வெல்கம் டு குட்டீஸ் ஆர்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ட்ராயிங் சன் எப்படி அழகாக க்யூட்டாக வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர், பென் இல்லை பென்சில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம பேப்பரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் போட போகிறோம். சின்ன பேப்பராக இருந்தால் அந்த மாதிரி சின்ன வளையல், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய போல் மாதிரி எடுத்து சர்க்கிள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பெரிய போல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் போட போகிறேன். நீங்கள் ஏதாவது பாட்டிலோட மூடி மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு தடவை நல்லா ஹைலைட் பண்ணிடுறேன். நமக்கு அழகாக பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கையால் போடும்போது கொஞ்சம் கர்வி லைன்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு முடித்தாச்சு. இப்போது அழகாக கூலர்ஸ் ஒன்று போட போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வி லைன் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கர்வி லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி நல்ல டீப்பாக ஒரு பெரிய யூ மாதிரி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் தூரம் தள்ளி அதே மாதிரி ஒரு கர்வ்டு லைன் போட்டுட்டு அதே மாதிரியே ஒரு பெரிய யூ போட்டு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் இப்படி வெளியில் வர்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். போட்டுட்டிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கர்வியாக 2 லைன் போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம கூலர்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த கூலர்ஸ்குள்ளே ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கப்புறமா இன்னும் 2 லைன்ஸ். இது நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக கூலர்ஸ்குள்ளே ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி அழகாக நேச்சுரலாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த பக்கம் கூலர்ஸ்லேயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, இதை தவிர மற்ற இடம் மட்டும் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு நல்லா டார்க் பண்ணிக்கலாம். கலரிங் போர்ஷன் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கலரிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ 2 பக்கமும் கலர் பண்ணவொடனே உங்களுக்கு தெரியுதா அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இப்போ நம்ம வாய் வரைகிறதுக்கு இந்த 2 கூலர்ஸ்க்கு நடுவில் இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு சி மாதிரி போட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு உல்டா சி மாதிரி போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு அப்சைட் டவுன் யூ மாதிரி போட்டு அது மேலேருந்து இன்னொரு யூ, இது நாக்கு மாதிரி இருக்கிறதுக்காக. இப்போ இந்த டாப் போர்ஷன் மட்டும் மறுபடியும் பிளாக் கலரால் நம்ம கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் கூலர்ஸ் அப்படியே கூட விட்டுடலாம். நான் மேலே கொஞ்சம் ப்ளூ கலர், 2 ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிக்கிறதுக்காக அப்படி காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேவரட் கலர் நல்ல டார்க்காக ஆரஞ்சு இல்லை ரெட் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி கூலர்ஸ் கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ சன்னோட ரேஸ் போடுவோம்ல சுற்றி, அது மாதிரி போடுறதுக்காக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு எஸ் லைன் மாதிரி வேவியாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகேன் இந்த மாதிரி ஒரு எஸ் லைன். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அகெயின் இன்னொரு இப்போ ஃப்ளவருக்கெலாம் பெட்டல்ஸ் போடுவோம்ல, அதே மாதிரியே போட போகிறோம். சன்னை சுற்றி இந்த மாதிரி போடணும். நான் ஒரு 3-4 பெட்டல்ஸ் மட்டும் பொறுமையாக போட்டு காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இந்த சன்னை சுற்றி போட்டுக்கோங்க. வீடியோவை அகெயின் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் வரைஞ்சிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. மற்ற ட்ராயிங்லாம் நம்ம ட்ராயிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு தானே கலர் பண்ணுவோம். பட் இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர் வச்சு கலர் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அகைன் அடுத்த பெட்டல்ஸ் வரைய போகிறோம். இந்த 2 பெட்டலுக்கு நடுவில் இந்த மாதிரி அகைன் எப்படி போட்டோமோ முன்னாடி அதே மாதிரியே ஒரு வேவி லைன் மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம வேறு ஒரு எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட்டடாக தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே கலர் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து ஃபேஸுக்கு இது 2த்தில் ஏதோ ஒரு எல்லோ, லைட் எல்லோ போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். மவுத்துக்கு ரெட் இல்லைன்னா பிங்க் கலர், இந்த டங் இருக்குல்ல அந்த போர்ஷனுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நான் ஃபுல்லாக ஒரு தடவை பிளாக் கலர் மார்க்கரால் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஹைலைட் பண்ணிட்டேன் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் என் வீடியோ கூடவே சேர்த்து ட்ராயிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தெந்த போர்ஷனில் ஃபாஸ்ட்டாக இருக்கோ வீடியோ அங்கே மட்டும் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.